Let us read Luke chapter 6 verse 31. லூக்கா 6வது அதிகாரம் 31வது வசனத்தை வாசிப்போம். Do to others as you would have them do to you. As you would have them do to you. மனுஷர் உங்களுக்கு எப்படி செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அப்படியே நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். Let's read verse 38 also. 38வது வசனத்தையும் நாம் வாசிப்போம். Give and it will be given to you. Good measure, pressed down, shaken together, and running over, will be poured into your lap. Will be put into your bosom. For with the same measure you use, it will be measured to you. It will be measured to you. What an incredible word. கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கும் கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும் என்றார். God is true in fulfilling his word. தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றுவதில் தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். The heaven and earth may pass away, but the word that is written in the Bible will not pass away. That is what God's word says. God is true to his word. God will truly fulfill what he said in his word. வானமும் பூமியும் ஒளிந்து போகும், ஆனால் வேதத்தில் எழுதப்பட்டுள்ள தேவனுடைய வார்த்தையோ ஒளிந்து போவதில்லை. தேவன் தம்முடைய வார்த்தைக்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறார். தேவன் தம்முடைய வார்த்தையில் உள்ளவற்றை உண்மையாகவே நிறைவேற்றுகிறார். The Bible says, do to men as you want them to do to you. Do you want to be treated with kindness? Start treating others with kindness. வேதம் சொல்லுகிறது, மனுஷர் உங்களுக்கு எப்படி செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அப்படியே நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். உங்க மேல எல்லாருக்கும் இரக்கமா இருக்கணுமா? நீங்க எல்லாருக்கும் இரக்கமா இருங்க. Do you want to be loved by others? Start loving others. நீங்க மத்தவங்களால நேசிக்கப்படணுமா? நீங்க முதல்ல மத்தவங்களை நேசிக்க ஆரம்பிங்க. And I want to tell you another important thing. If you are waiting for a miracle from God, start becoming a miracle in somebody else's life. இன்னொரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். உங்க வாழ்க்கையில நீங்க ஏதாவது அற்புதத்தை எதிர்நோக்கி காத்து கொண்டிருந்தீங்கன்னா மத்தவங்களோட வாழ்க்கையில நீங்க முதல்ல ஒரு அற்புதமா மாறுங்க. If you want to see answers to your prayers, start becoming an answered prayer in someone else's life. உங்களோட ஜெபங்களுக்கு நீங்க பதில்களை பார்க்கணும்னா வேற யாரோடயாச்சும் ஜெபத்துக்கு நீங்க முதல்ல பதிலா மாறுங்க. I know we are all blessed. We are all blessed in different ways. And there are so many unfortunate people around us who need our help, who need our care, who need our love, with whom we can share the blessings God has given us. Even as you expect for your blessings from God, think about how you can be a blessing to those around you. Even as you are expecting for answers to your prayers, think about and try to become a blessing in someone else's life. Try to become the answer to prayer in someone else's life. எனக்கு தெரியும், நம்ம எல்லாருமே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோம். நம்ம எல்லாருமே பல விதங்கள்ல ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோம். நம்மளை சுத்தி எத்தனையோ கஷ்டப்படுறவங்க இருக்காங்க. நம்மளோட உதவி அவங்களுக்கு தேவைப்படலாம். நம்மளோட அன்பும் ஆதரவும் அவங்களுக்கு தேவைப்படலாம். ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களை அவங்களோட நம்ம பகிர்ந்து கொள்ளணும். நீங்க ஆண்டவரோட ஆசீர்வாதத்துக்காக காத்திருக்கும் போதே உங்களை சுத்தி இருக்கிற மத்தவங்களுக்கு எப்படி நீங்க ஆசீர்வாதமா இருக்கலாம்னு யோசிங்க. நீங்க உங்களோட ஜெபத்துக்கான பதிலுக்காக காத்திருக்கும் போதே மத்தவங்களோட வாழ்க்கையில நீங்க எப்படி ஆசீர்வாதமா இருக்கலாம்னு யோசிங்க. மத்தவங்களோட ஜெபத்துக்கு நீங்க ஒரு பதிலா மாற முயற்சி பண்ணுங்க. And God also spoke very clearly about the measure that we use. Because sometimes, there are people who help others, but the help is like they barely help, very minimum help. Or even if they have the potential and the capacity to help, they only help to a certain extent and they say, okay, that's enough for them. But the measure you use for others is the measure that God will use for you. நாம எந்த அளவுல அளக்குறோம்ன்றதையும் ஆண்டவர் ரொம்ப தெளிவா பேசி இருக்கிறாரு. சில நேரம் சில பேர் மத்தவங்களுக்கு உதவி பண்ணுவாங்க, ஆனா ரொம்ப கம்மியா பண்ணுவாங்க. இல்லனா ஏதாவது உதவி செய்யறதுக்கு அவங்களுக்கு எல்லா சக்தியும் இருந்தாலும் லைட்டா ஏதோ உதவி பண்ணிட்டு போதும், செஞ்சது போதும் அப்படிம்பாங்க. ஆனா மத்தவங்களுக்கு நீங்க எந்த அளவுல அளக்குறீங்களோ அதே அளவுல தான் ஆண்டவர் உங்களுக்கும் அளப்பாரு.